ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்களாம். அந்த அம்மா ஒரு சாருக்கிட்ட போய் பேசினாங்களாம். சொன்னாங்களாம், என் குழந்தைக்கு ஷூ லேஸு கூட கட்ட தெரியாது, தலையை கூட சீவிக்க தெரியாது, சாப்பாடும் சாப்பிட தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் நான் தான் தலை சீவி விடணும், சாப்பாடு ஊட்டி விடணும், நான் தான் எல்லாமே பண்ணி விடணும் அவனுக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் கேட்டாரா, ஓ அப்படியா, என்ன வயசு உங்கள் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், 10 வயசு அப்படின்னு. சரி, என்ன படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாராம். 10 வயசாகி ஒன்றும் தெரியலையா அவனுக்கு, என்ன படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாராம். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்களாம். ஓ சூப்பர், எப்படி படிக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்களாம். அம்மா சொன்னாங்களா, நல்லா படிக்கிறான் சார், ஆனால் கிரேடு நல்லா வரமாட்டேங்குது, மேக்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கான், ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்குதான், செஸ்ஸும் அவனுக்கு வரமாட்டேங்குது, கராத்தே வரமாட்டேங்குது, ஸ்விம்மிங் கிளாஸ் மட்டும் போகிறான், ஆனால் ஸ்விம்மிங் கிளாஸில் போய் ஸ்விம் பண்ணால் அவனுக்கு சளி பிடிச்சிக்குது, ஸோ வேண்டான்னா அதையும் ஸ்டாப் பண்ணிட்டோம், வெஸ்டர்ன் மியூசிக் தான் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அவங்க அம்மா. ஓகே ஓகே அப்படின்னாரா அந்த சார். வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பானா அவனே அப்படின்னு சொல்லி கேட்டாராம் சார். வீட்டில் இருக்க வேலைகள்லாம் உங்களுக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணி தருவான். வீட்டு வேலையா அப்படின்னா என்ன அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்களாம். அம்மா, அவன் உங்களுக்கும் உங்களோட டெய்லி வீட்டில் இருக்கிற வேலைகளுக்கும் ஏதாவது உதவி பண்ணுறானாம்மா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களா, அட நீங்கள் வேறு சார், தண்ணி குடிக்கக்கூட அவன் எந்திரிக்க மாட்டான், அவனா எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இவங்க தான் அந்தளவுக்கு ஊட்டி ஊட்டி வச்சுருக்காங்களே, அவன் எப்படி தண்ணி குடிக்கிறதுக்கு எந்திரிப்பான், தண்ணியும் அவனுக்கு கைக்கு வந்துடுமா. தென் இது நல்லதாம்மா அப்படின்னு அவரே கேட்டாராம் அந்த அம்மாவை பார்த்து, இப்படி வளர்க்குறீங்களே இது நல்லதான்னு. அம்மா சொன்னாங்களா, அவன் ஒன்றும் செய்ய வேணாம், நல்லா படித்தா போதும் சார் அப்படின்னாங்களாம். அப்படின்னா ஏம்மா கராத்தே நீச்சல்லாம் போகணுன்னு சொல்கிறீங்க, கராத்தே கிளாஸு நீச்சல் கிளாஸ்லாம் ஏன் அனுப்புகிறீங்க, படித்தாலே போதுமே அப்படின்னு கேட்டாங்களாம். எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல சார், நாளைக்கு அவன் தனியாலாம் இந்த உலகத்தை சமாளிக்கிறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். அப்போ அவர் கேட்டாரா, ஓஹோ ரைட்டு, வீட்டில் உள்ள விஷயத்த சமாளிக்க தெரிலனா எப்படிம்மா ஊர்லேயும் நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் உள்ள விஷயத்த சமாளிக்க முடியும் அவனால் அப்படின்னு அவர் சொன்னாராம். கரெக்டு தானே அவர் சொன்னார். அவனால் வீட்டையே எல்லா வேலையும் பார்க்க முடியலையா, எப்படி அவனால் அந்த வீட்டை தாண்டி சின்ன ஒரு வீடு, குட்டி வீடை மெயின்டைன் பண்ண முடியல, எப்படி அவனால் அவ்வளோ பெரிய ஆளாகி மட்டும் பெரிய ஆஃபீஸை நீட் பண்ண முடியும், எப்படி ஒரு ஊரை பார்க்க முடியும், எப்படி நாட்டில் பிரச்சனையை சமாளிக்க முடியும், வெளிநாடு போய் என்ன பண்ணுவான் அவன் அப்படின்னு அவர் கேட்டாராம். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களா, அது இல்லை சார், ஒரே பையன், அதனால கொஞ்சம் செல்லம். ஓ ஒரே பையனா, அது இப்போ இன்னும் மோசமா, அப்போ நீங்கள் இன்னமும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா அந்த சார். அப்போது அவர் சொன்னாரா அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவனோட பழக்க வழக்கங்களை ஒழுங்காக இப்படி இருந்தால் தான் நாளைக்கு அவனோட லைஃப் எதிர்காலத்தில் பெரிய ஆளாகி நல்லா இருக்கும், அவனுக்கு என்னென்ன இன்னைக்கு செய்யணும் அப்படின்றதெல்லாம் ஒரு அட்டவணைப்படுத்தி சொல்லி கொடுங்க, அவனே செய்வான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவன் செய்வான், நீங்கள் செய்யாமல் விட்டதுனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சரியா, இதுலேருந்து இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஆக்சுவலி இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஆய்வு ஒன்று நடத்தியிருக்காங்களாம். அந்த ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்களை சின்ன குழந்தைங்கள அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வளரும் போதுலேருந்தே வீட்டு வேலைகளில் இருந்து விலக்கி வைக்கக்கூடாதாம். வீட்டு வேலைகளில் குழந்தைங்கன்னா பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலக்கி வைக்கக்கூடாதாம். அப்படி வச்சா அது ஆபத்து. அப்படி இருக்கிறதுனால அவங்க நிறைய ஆற்றல் குறைஞ்சிருதாம்மா. இப்போ ஒரு சின்னதாக துணி மடிக்கிறாங்க, எந்திரிச்சதும் பெட்ஷீட் மடித்து வைக்கிறாங்க, காலைல எந்திரிச்சதும் அதில் ஆரம்பிக்குது அவங்களோட வேலை. அதுலேயுமே அவங்களோட ஆற்றல்கள் தூங்கி எந்திரிக்கும் போதுலேருந்தே அவங்களுக்கு ஒரு டியூன்டாக இருக்கும், அவங்களோட நல்ல விஷயங்கள் அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, சப்போஸ் இது எதுவுமே அவங்க செய்யலைன்னா அவங்களோட ஆற்றல்கள் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் ஒரு இது பண்ணியிருக்கான்.
அவங்க இதெல்லாம் பண்ணாமல் படிப்பு, கற்றல், போட்டித் தேர்வு, தரவரிசை, மதிப்பெண், மதிப்பீடு, பல்வேறு கலை கற்றது, இது எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஆக்கம், ஊக்கம், மன தைரியம், நம்பிக்கை, இது எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்னா ஆக்கம் வேணும், ஊக்கம் வேணும், மனதைரியம் வேணும், நம்பிக்கை வேண்டும். இது எல்லாமே தோல்விகளை பகுத்தறிவும் பக்குவமும் உடனிருப்போரோட உறவாடுற உளவியலும் நிச்சயமாக வீட்டில் நடக்கிற விஷயங்கள்ல தான் தீர்மானிக்கப்படுதுன்னு அந்த ஆய்வு சொல்லுதாமா. அதாவது அவன் நாளைக்கு படிப்புலையோ ஏதோ ஒன்றில் ஜெயிக்கணும்னா கூட வீட்டில் அவனுக்கு கிடைச்ச ஒரு நம்பிக்கை, ஆக்கம், மனதைரியம், இந்த எல்லா விஷயமும் தான் என்ன பண்ணுது, அவனுக்கு வெற்றி தோல்வியை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம். எப்படி உறவினர்கள்ட்ட பேசுகிறானோ அப்படி தான் வெளியிடங்கள்லையும் பேசுவான், ரைட்டா? ஓகேவா? ஸோ அது முக்கியம் அப்படின்னு அந்த ஆய்வு சொல்கிறாங்களாம். மேலும் அந்த ஆய்வு என்ன செய்தா, சின்ன வேலையை கூட செய்ய முடியாமல் செய்ய அனுமதிக்காத பெற்றவங்களை எச்சரிக்குதாமா. இன்னும் சின்ன வேலையை கூட பிள்ளைங்களை செய்ய விட மாட்டேங்கிறீங்க, இது சரியில்லை அப்படின்னு அந்த ஆய்வு எச்சரிக்குதான். சார் என்ன சார் இது, குழந்தையெல்லாம் வேலை வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை, நான் அவர்களை வேலை வாங்க சொல்லலை. அதுக்கு என்ன பதில் வருதுன்னு பாருங்கள். நான் அவங்கள வேலை வாங்க சொல்லலை, வாழ்க்கையோட யதார்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு அதோட சேர்ந்து நடக்க கற்றுக்கொள்ள சொல்கிறேன். அதாவது லைஃப்பில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு குழந்தைங்க எதிர்பார்க்காம யதார்த்தமாக லைஃப்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்க சொல்லித்தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றாட வேலைகளை பிள்ளைங்களை நம்ம செய்யும் பொழுது சேர்த்துக்கணும். பிள்ளைங்களும் நம்ம கூட அந்த வேலைகளை செய்யணும். அப்போ தான் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு தான் இந்த ஒவ்வொரு விஷயங்களும் நடக்குது, இது தினசரி செய்யும்போது அந்த கஷ்டம் தெரியாது, நம்மளோட பழக்கமாயிரும் அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. தினமும் பள்ளி செல்லும் குழந்தைங்களால என்ன பண்ணலாம், அவங்க தண்ணி பாட்டிலை அவங்களே ஃபில் பண்ண சொல்லலாம். அவங்களோட சாப்பாடு தட்டை அவங்களே எடுத்துகிட்டு சாப்பாடை வாங்கி தானாக சாப்பிட்டு கழுவி வைக்க சொல்லலாம். அப்புறம் என்ன சொல்லலாம், தலை சீவிக்க சொல்லலாம். காலணி ஷூவெல்லாம் அவங்களே போட்டுக்க சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கு பாலிஷ் போட சொல்லிக் கொடுக்கலாம். தென் லீவு நாள் வந்துச்சு அப்படின்னா வீட்டை சுற்றி இருக்கிறத தானே சுத்தம் பண்ணணும் அப்படின்னு அந்த பிள்ளைங்க தானாக செய்கிற அளவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். செடி கொடிக்கெலாம் டெய்லி தண்ணி பாய்ச்ச சொல்லிக் கொடுக்கலாம். ஆசையாக செடிக்கிட்ட பேச சொல்லி கொடுத்து அந்த செடியை வளர்த்து அதில் உள்ள அந்த இப்போ ஒரு கன்று வச்சு அதுங்களே வளர்த்து அதுங்களே அதுக்கு தண்ணி ஊற்றி அதில் ஒரு காயோ இல்லை பூவோ போடும்பொழுது அதுங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த விஷயங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். கார் பைக் கழுவுறதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் படுக்கை அறையில் பெட்ஷீட்லாம் மடித்து வைக்க சொல்லிக் கொடுக்கலாம். அந்த தலைவாணி உரைகள்லாம் மாட்டுறதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். வாஷிங் மிஷினில் அவங்களோட துணிகளை எடுத்து போட்டு சொல்லிக் கொடுக்கலாம். தென் காஞ்சதுக்கப்புறமா வெயிலில் இருக்கிற காஞ்ச துணியை எடுத்து மடித்து வைக்க சொல்லிக் கொடுக்கலாம். தென் சமையலுக்கு காய்கறி கழுவி கொடுக்கறது, ஃப்ரிட்ஜை சுத்தம் பண்ணி வைக்கிறது, சமையலறை பொருட்கள் திங்ஸை கழுவி வச்சுருப்பாங்க இல்லையா அம்மா, அந்த திங்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கு அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்கலாம். இதெல்லாம் டெய்லி அவங்க செய்யணுன்றதை அவங்க கடமையாக சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்யலாம். இது மாதிரி செஞ்சு அவங்கள டெய்லி வேலைகள்லேருந்து அந்நியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெய்லி வேலைகளை அந்நியப்படுத்தாமல் இந்த மாதிரி எல்லா குட்டி குட்டி வேலைகளும் அவங்களும் செஞ்சு நம்மள டெய்லி வேலையும் நம்மளோட தான் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்றாங்க. இது அவங்க செய்கிறதுக்கு வாரம் என்ன பண்ணலாமா, நம்ம ஒரு ப்ரைஸ் கொடுக்கலாமா, அவங்கள இன்னமும் ஊக்குவிக்குமா. இப்போ இந்த வாரத்துக்கு அவங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்து அது எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அந்த வாரத்து கடைசியில் ஒரு ப்ரைஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் பணம் சேமிக்கிற விஷயத்த அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதோட முக்கியத்துவத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்கள விரும்புகிறபடி ஏதேனும் ஒரு ஹாபி அப்படின்றத அவங்க அமைச்சிக்கணும். இப்போ மீன் தொட்டியை மெயின்டைன் பண்ணலாம், மீன் தொட்டியை க்ளீன் பண்ணி வச்சுக்க சொல்லலாம், பறவை வளர்க்க சொல்லலாம், நாய்க்குட்டி, புறா, பூச்செடி, கொடிகள், இது எல்லாத்தையும் அவங்கள பராமரிக்க சொல்லலாம். வீட்டில் இருக்கிற டைமில் இந்த டிவி பார்க்குறது, கம்ப்யூட்டரில் விளையாடுறது, ஃபோனில் விளையாடுறது, படம் பார்க்குறது, கடைக்கு போய் உணவகம் சாப்பிடணும் அப்படின்ற ஐடியா வர்றது, இந்த எண்ணங்களெல்லாம் நம்ம மாற்றுறதுக்கு செயற்கையான விஷயத்துலேருந்து அவங்கள வெளில கொண்டு நம்மளோட இயற்கையில் இருக்கிற அழகாக ரசிக்க வைக்கலாம். அன்றாட தினசரி வேலையில் அவங்கள ஈடுபடும் பொழுது அவங்களுக்கு இந்த வேலைகளுக்கு போகாது. வேலையே இல்லாததுனால தான் உட்காந்து டிவி பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு அந்த டைமிங்கில் ஒரு ஒர்க்கு அசைன் பண்ணி இருந்துச்சுன்னா இது நம்மளோட வேலை இந்த டைமிங்கில் பார்க்கணும்
அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? இன்றைக்கி பல கல்லூரி மாணவர்கள், அதுலேயும் முக்கியமாக வந்து மருத்துவம் படித்தவங்க கூட வந்து தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஓகேவா? ஏன் அப்படின்னா அவங்க வந்து தன்னையே புரிஞ்சிக்கல, தன் சுற்றுப்புறத்தையும் அவங்களுக்கு வந்து பேணிக்கணும், சுற்றத்தையும் பேணிக்கணும் அப்படின்றது தெரியல. குழந்தைங்கள நம்ம ஆர்கிட் பூச்செடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்கிட் பூச்செடி மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு பத்திரமா பொத்தி பொத்தி வளர்க்கக்கூடாது. ஏன்னா உரம் நீர் ஊற்றி வளர்க்கக்கூடாது. ஏன்னா சின்ன வெப்பநிலை மாறினாலும் அது என்ன ஆயிரும், வாடி போய் அந்த செடி இறந்து போயிடும். இப்போ ஆர்கிட் செடியை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தான் வைக்க முடியும். அது பத்திரமா வளர்க்கணும் அந்த செடியை, ஆர்கிட் செடியை. அதுக்கு தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், அந்த மாதிரி பார்க்கணும். சப்போஸ் லைட்டாக அதில் வெயிலில் கொண்டு போய் வச்சோன்னா அந்த செடி அவள் தான் வாடி இறந்துடும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை என்ன பண்ணக்கூடாது, ரொம்பவும் பொத்தி பொத்தி வைக்கக்கூடாது. ஓகேவா? அவங்க வந்து காட்டு மரங்கள் மாதிரி வளரணுமா குழந்தைங்க. முறையான வழிகாட்டுதலும் அரவணைப்பும் அக்கறையும் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வேணும். சரியாக வழிகாட்டணும், அவங்களுக்கு அரவணைக்கணும், உங்களுக்கு அக்கறை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பெற்றோரிடம் அவர்களை ஒருங்கிணையுங்கள், வாழ்க்கையின் யதார்த்தங்களை கற்றுக்கொள்வார்கள். இதுவே அம்மா அப்பா என்ன பண்ணலாம், அவங்களோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க கூட பிள்ளைங்களை வந்து சேர்த்து விடலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பக்குவம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கைனா இதுதான் அப்படின்றத அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஒழுக்கத்தையும் தைரியத்தையும் கூட அவங்க வந்து கற்றுக்குவாங்க. ஓகேவா? அதீத ஆர்வமும் தேவையற்ற கரிசனையும், ரொம்ப ஆர்வமும் இருக்கக்கூடாது, தேவையே இல்லாமல் கரிசனையும் காட்டக்கூடாது, எல்லை மீறிய அன்பும் பிள்ளைங்க மேலே காட்டக்கூடாது, ரொம்பவும் ஆர்வமும் படக்கூடாது, ரொம்பவும் பாராட்டவும் வேண்டாம். இது எல்லாமே பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது கிடையாது. எல்லாமே அளவோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. சிறு சிறு விஷயத்தை நளினமாக கையாண்டு எளிமையாக செய்து முடிக்கும் பழக்க வழக்கம் ஆரோக்கியமான நல்வாழ்வுக்கு வழிகும். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை பிள்ளைங்க எவ்வளோ அழகாக கையாளுறாங்க. இப்போ வந்து ஒரு பாப்பா கிட்ட குழந்தைகிட்ட சொல்கிறீங்க, இந்த வீடை க்ளீன் பண்ணுன்னு, அவங்களோட ஐடியாவில் அந்த வீடை எவ்வளோ அழகாக சின்ன சின்ன விஷயங்களை இப்படி மாற்றி அவங்க என்னென்ன செஞ்சு எவ்வளோ எளிமையாக அந்த விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்றது, எளிமையாக செய்து முடிக்கிற பழக்க வழக்கம் அப்படின்றது அவங்களோட நாளைய ஆரோக்கியமான நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியமானதை சாப்பிட்ணும், நல்ல விஷயங்களை பண்ணணும், இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்தா போதும் அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ வீட்டு வேலைகளில் குழந்தைகளை வந்து ஈடுபடுத்துறது இது கிடையாது. அதை வந்து அவங்கள விட என்ன சொல்கிறது, கற்றல் திறனை அதிகரிக்கிறதுக்கு ஒரு இதை நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இவ்வளோதான் இந்த குட்டி கதை கண்டிப்பாக நிறைய பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு அவசியம்னு இந்த காலத்தில் நினைக்கிறேன். அப்படி அவசியம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பகிருங்க.